தங்கச்சி அங்க வாங்க, முன்னாடி வந்துருங்க. அதாவது இறந்து போனவருடைய ஆன்மா திருப்தி அடைவதற்காக சில சடங்குகள் செய்கிறார்கள். திதி தவசம் இந்த மாதிரி இந்து மதத்துல எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அது மாதிரி இஸ்லாத்துல இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதான் நம்ம கேள்வி, அதான கேட்டீங்க. இஸ்லாத்திலையும் செய்யறாங்க, அதான் முஸ்லிம்களும் செய்யறாங்க, முஸ்லிம்களும் செய்யறாங்க. அதான் அது என்னன்னு, ஏன்னா இறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்றீங்க. சரி, அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவருக்காக நாம செய்கிற சடங்குகள் எதுவும் இருக்குதான்னு கேட்டா, சில சடங்குகள் இஸ்லாத்தில் இருக்கிறது, சில சடங்குகள் இல்ல. என்ன இருக்குதுன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்து விட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது, முதலில் நீ செய்ய வேண்டிய வேலை அவர் பட்ட கடனை நீ அடைக்க வேண்டும். என் தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னா அவர் யார் யாருக்கெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறாரோ அவர் கடனை எல்லாம் நான் கொடுக்கணும். அவர் கடனாளியாக போய் சேர்ந்தால் மறுமை நாங்க சொல்றோம்ல, அந்த மறுமையில கடன் கொடுத்தவர் அங்க கேட்பார், இறைவா எனக்கு நியாயம் வழங்குண்டு. அப்ப நான் செஞ்ச நன்மைகள் தான் அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும், காசு பணம் அங்க கிடையாது. மறுமை வாழ்க்கை நாங்க நம்புறோம் இல்லையா, அங்க காசு பணம் செல்லாது. அப்ப நான் செய்த இந்த புண்ணியங்கள் இருக்குதுல, இந்த புண்ணியங்களை பறிச்சு அவருக்கு கொடுத்துருவான் இறைவன். அப்ப நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இறைவன்கிட்ட போகணும், அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்களுக்கு சேரணும் என்று நாம நினைத்தால் நம்முடைய முன்னோர்கள் பட்டிருக்கிற கடனை, மனிதர்கள்ட்ட வாங்கி இருக்கிற கடன் இருக்குல்ல, அந்த கடன்களை தீர்க்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய முதலாவது கட்டளை. இறந்தவருக்கு செய்யற சரியான புண்ணியம். எத்தனை பிள்ளைங்க தகப்பன் வாங்கின கடன் அடைச்சிருக்கிறாங்க? கிடையாது. தகப்பன் கடன் வாங்கிட்டு இறந்துட்டாருன்னா மகங்காரம் போய் கேட்டு கடன் அடைக்கிறது உண்டா? ஆனா எதை செய்வாங்க? அந்த சடங்கு சம்பிரதாயம் மட்டும் கரெக்டா செஞ்சிருவாங்க. 7, 3, 40 ஏதாவது சடங்குகளை கரெக்டா செய்வாங்க. இது செய்ய மாட்டாங்க. இரண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டா, அவர் யாருக்காவது ஏதாவது தருவதாக வாக்களித்திருந்தால், நான் உனக்கு அது செய்யறேன், இதுக்காக இவ்வளவு தர்றேன், கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாரு, அது நமக்கு தெரிகிறது. அவர் இறந்துட்டாருன்னா அந்த வாக்கை நம்ம நிறைவேற்றணும். இறந்தவர் பட்ட கடனை அடைக்கணும். இறந்தவர் யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கை அவருடைய வாரிசுகள் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஏன்னா வாக்குகளுக்கும் இறைவன் கேட்பான் கேள்வி, ஏன் அந்த வாக்கு நிறைவேற்றல அப்படின்னு. அப்ப அந்த வாரிசுகள் நிறைவேற்றி விட்டால் அவருக்கு கொஸ்டின் இல்லாம போயிரும் அப்படின்னு எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இறந்தவர் சில நோன்புன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அந்த நோன்புகளை 1-2 நோன்புகள் விட்டிருந்தார்னு சொன்னா அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை நோக்க வேண்டும். இறந்தவருக்கு ஹஜ்ஜி என்ற கடமை அவருக்கு விதியாக இருந்து அதை செய்யாம மரணித்திருப்பாரையானால் அந்த கடமையை அவருடைய வாரிசுகள் செய்ய வேண்டும். இது போக அவருக்கு நன்மை சேர்வதற்காக தான தர்மங்கள் செய்யணும். நம்மளால ஏண்ட அளவுக்கு ஏழைகளுக்கு சோற போடலாம், ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கலாம், ஒரு நிழல் கூடை அமைத்து கொடுக்கலாம், ஒரு கல்வி கூடத்தை அமைச்சு கொடுக்கலாம், ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி கொடுக்கலாம். இதுல வரக்கூடிய நன்மை இறைவா அவர் கணக்குல வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எங்க மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறாங்க? சில மத குருமார்களை கூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு சில மந்திரங்களை சொல்லி சில சடங்குகளை செய்யறாங்களே, இதெல்லாம் பிராடு. இந்த புரோக்கர் தான் இல்லைன்னு ஆரம்பத்திலேயே என்னுடைய துவக்க உரையிலே சொல்லிட்டேன். கடவுளுக்காக வேண்டி சடங்கு செய்வதற்கோ சாந்தி செய்வதற்கோ புரோக்கர்களுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. எங்க மக்களும் செய்யறாங்க, தமிழ்நாட்டில் செய்யறாங்க, அரபு நாட்டில் இது கிடையாது. எங்க மக்கள் என்ன இறந்துட்டாருன்னா 3வது அன்னைக்கு ஒரு பாத்தியாண்டு ஓதுவாங்க, 7வது அன்னைக்கு ஒரு பாத்தியாண்டு ஓதுவாங்க. அந்த அஜர்த்து வருவாரு, மதகுரு வருவாரு, அரபு மொழியில் என்னமோ சொல்லுவாரு, அவருக்கு ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, அவர் வாங்கிட்டு போயிருவாரு. இதெல்லாம் அவருக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் தராது. நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி செஞ்சது இல்ல, இப்படி செய்யுமாறு சொன்னது இல்ல. நாமளே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்முடைய முன்னோர்களுக்காக இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிடணும். அதுவும் கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணி போடணும். இவ்வளவுதான் இறந்தவருக்கு செய்யறதை தவிர எங்க மக்கள் செய்யக்கூடிய இந்த பாத்தியா சடங்கு 3, 7, 40 வருஷ பாத்தியா இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது, இவங்களா உண்டாக்கி கொண்டது.